சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது. ஸோ கமெண்ட்ஸ்லயும் கேட்குறீங்க. ஸோ நம்ம கால்ஸ்லயும் கேட்குறீங்க. ஸோ டைரக்ட்டா எங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்களும் நெறைய டவுட்ஸ் வந்து சிறுநீரக பிரச்சனைய பொறுத்தவரைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். சிலருக்கு வந்து இந்த சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தா, சிறுநீரக பிரச்சனை குணமாகுமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் ரெகுலரா இத எப்படிங்க நம்ப யூஸ் பண்ணலாம்? எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இதில முக்கியமாக தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இருக்கு. இப்போ ஏற்கனவே நமக்கு பிபி இருந்தோ, இல்ல டயபெட்டிஸ் சுகர் இருந்தோ நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தா, அதற்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் எடுக்கணும். ரிசல்ட் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த மாதிரி நமக்கு மெடிசின்ஸ் அண்ட் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ டயட்ட நம்ம தெளிவாக எடுக்கும்போது, சிறுநீரகம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உணவு முறைகள ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர், ஆதம்பாக்கம், சென்னை. சிறுநீரகம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகள், அதில நெறைய பேருக்கு சந்தேகங்கள் வருது. ஸோ கமெண்ட்ஸ்லயும் கேட்குறீங்க. ஸோ நம்ம கால்ஸ்லயும் கேட்குறீங்க. ஸோ டைரக்ட்டா எங்க ட்ரீட்மெண்ட்க்கு வரக்கூடியவங்களும் நெறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க. சிறுநீரக பிரச்சனைய பொறுத்தவரைக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். சிலருக்கு வந்து இந்த சித்தா மெடிசின்ஸ் எல்லாம் எடுத்தா, சிறுநீரக பிரச்சனை குணமாகுமா? அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கான்ஃபிடென்ட் இல்லாமலே இருந்தீங்கன்னா, எந்த ஒரு மருத்துவ முறையாக இருந்தாலும், எவ்வளவு சிகிச்சைகள் குடுத்தாலும், நமக்கு அதில சரியான ரிசல்ட் இருக்காது. அதனுடைய முழு பலன் நமக்கு கிடைக்காது. ஸோ நீங்க எந்த சிகிச்சை முறை, எந்த மருத்துவம் மேற்கொண்டாலும், ஸோ அதில வந்து முழு ஈடுபாடோட நம்ம இருக்கணும். அதே மாரி தான் சித்த மருத்துவம் எடுக்கும்பொழுதும், சிறுநீரகங்கள்ல நமக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வருமா? இது க்யூர் ஆயிடுமா? அப்படின்ற சந்தேகமே வேண்டாம். அதற்கான ஒவ்வொருத்தருக்கான உடல் வாகு பொறுத்து ஏற்கனவே சிறுநீரகங்கள்ல எவ்வளவு டேமேஜ் நமக்கு இருக்கு, இத பொறுத்து நமக்கு நல்லாவே இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ரெகுலரா இத எப்படிங்க நம்ப யூஸ் பண்ணலாம்? எந்த மாதிரியான மருந்துகள் நம்ம எடுக்கலான்றத நம்ம பார்க்கலாம். இதில முக்கியமாக தினம்தோறும் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு இருக்கு. இப்போ ஏற்கனவே நமக்கு பிபி இருந்தோ, இல்ல டயபெட்டிஸ் சுகர் இருந்தோ நமக்கு சிறுநீரக பிரச்சனை இருந்தா, அதற்கு ஏற்ற மாதிரி தான் மருந்துகள் எடுக்கணும். ரிசல்ட் நமக்கு கொஞ்சம் ஸ்லோவா தான் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஒரு சிலருக்கு இந்த கிரியேட்டின் லெவல் ஏற்கனவே எனக்கு 2 பாயிண்ட்ஸ் இருந்ததுங்க. 1 வருஷமா நான் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படி விட்டுட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்குள்ளேயே 2 பாயிண்ட்லேருந்து 7, 8 இந்த மாதிரி நமக்கு பாயிண்ட்ஸ் அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். கிரியேட்டின் லெவல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். ஜிஎஃப்ஆர் லெவல் நமக்கு குறைய ஆரம்பிச்சிரும். ஸோ நெறைய பேருக்கு ஜிஎஃப்ஆர்னா என்ன மேம்? இதுவே தெரியாம இருக்கும். ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கும்போதும் இந்த ஜிஎஃப்ஆர், இஜிஎஃப்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். எஸ்டிமேட்டட் குளோமெருலர் ஃபில்ட்ரேஷன் ரேட். ஸோ யூரியா கிரியேட்டினை வச்சுட்டு நம்மளுடைய கிட்னி எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது அப்படின்றத நம்ம எடுக்கக்கூடிய டெஸ்ட்ல மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்வாங்க. மேக்ஸிமம் இது வந்து 80க்கு மேல இருக்கணும். குறைந்தபட்சம் 80க்கு மேல இருக்கணும். ஸோ 80க்கு கீழ நமக்கு குறைஞ்சுக்கிட்டே வந்ததுன்னா, ஸோ சிறுநீரகங்கள்ல அதிகமான பாதிப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரும்பாலும் நம்மகிட்ட சிகிச்சை எடுக்க வரவங்களுக்கு 15, 8, 7 இந்த மாரி தான் ஜிஎஃப்ஆர் லெவல் இருக்கும். ஸோ 1 மாதம், 2 மாதம் மெடிசின்ஸ் கரெக்ட்டா எடுத்துட்டு வந்தாங்கன்னா, அது அப்படியே நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ 30 வந்துருச்சு, 50 வந்துருச்சு அப்படின்னு நமக்கு ரிசல்ட் வந்து ஹேப்பியா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு மெடிசின்ஸ் அண்ட் டயட் ரொம்ப முக்கியம். ஸோ டயட்ட நம்ம தெளிவாக எடுக்கும்போது, சிறுநீரகம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அது ரெக்கவர் ஆகி வர்றதுக்கும் நமக்கு டைம் எடுக்கும் இல்லைங்களா? ஸோ அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம உணவு முறைகள ஃபாலோ பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட்டா சொல்லணும்னா, சரியான உணவு முறையும், மருந்து முறையும் கொஞ்சம் ரெஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது, கண்டிப்பாக நமக்கு சிறுநீரகங்கள் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதில வந்து முக்கியமா நம்மளுடைய உணவு முறையை பொறுத்தவரைக்கும், சோடியம் டயட் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அதிகமா உப்பு எடுக்க வேண்டாம். ஏற்கனவே ஒரு சிலருக்கு புரோட்டீன்யூரியா அப்படின்ற கண்டிஷன் இருக்கும். ஸோ யூரின் போகும்பொழுது அதில புரோட்டீன் ஆர் ஆல்புமின், மைக்ரோ ஆல்புமினூரியா சொல்வாங்க. ஸோ இது எல்லாமே 24 ஹவர்ஸ் புரோட்டீன் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்க்கும்பொழுது தெரியக்கூடிய விஷயங்கள்.
ஸோ இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நல்லாவே நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா டயட், ஸோ உணவு முறையை ரெகுலராக சரியான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். அதற்கு அடுத்ததாக உணவு முறையோடு சேர்த்து சில விஷயங்கள், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்கிறது, உடல் முழுதும் ஒத்தடம் கொடுக்கறது, ஸ்டீம் பாத் எடுக்கிறது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்குது. ஸோ காலுக்கு மட்டும் ஸ்டீம் எடுத்துக்கலாமா, இல்லை உடல் முழுவதும் எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஸோ உடல் முழுவதும் நம்ம எடுக்கும்போது நம்மளுடைய யூரியா கிரியேட்டின் லெவல் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுக்கலாம். யூரியா கிரியேட்டின் லெவல் குறைவாக இருந்து ஸோ அந்த டைமில் ஸ்ட்ரீம் எடுத்தோம்னா, ஸோ எண்ணெய் குளியலோடு சேர்த்து இல்லை இந்த நீராவி குளியல் இந்த மாதிரி பிரச்சனைகள் எடுத்தோம்னா நமக்கு பிரச்சனைகள் வரும். ஸோ உடல் வந்து அதை ஏற்றுக்காமல் இன்னும் டீஹைட்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு சிலருக்கு சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கிறவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உடலில் நிறைய முகப்பருக்கள் வர மாதிரி இருக்கும். முகத்தில் உடல்லையுமே சின்ன சின்ன குருக்கள் கருப்பு கருப்பாக நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். இது பார்த்த உடனே நமக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு மாதிரியான ஸ்கின் டோன்றது நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ரெகுலராக மெடிசின்ஸ் எடுக்கும்போது அந்த பிம்பிள்ஸ் உடலில் வந்து நீர் தேங்கிறது, அதுக்கப்புறம் ப்ளூரல் எஃபிஷன் ஆர் அசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிறுநீரகம் பாதிப்பு ஏற்பட்டு நீண்ட நாட்களாக பிரச்சனை இருந்ததுன்னா அதை சரி செய்கிறதுக்கான வழிமுறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இதனோட சேர்த்து சில மூலிகைகள் என்னென்ன நம்ம ஸ்பெஷலாக கொடுக்குறோம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வல்லாரை கற்பம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், நாவல் பட்டை, கொன்றை பட்டை, நுணா பட்டை, இந்த 3ம் சேர்த்து நம்ம எடுக்கும்போது இது உடல் உஷ்ணத்தை தணிக்கவும் ப்ளஸ் நமக்கு வந்து ஈஸியாக யூரின் போகிறதுக்கும் நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 24 ஹவர்ஸ் யூரின் ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா திரும்பவும் நம்ம மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு ஒரு 3 மாதங்கள் கழித்து நம்ம என்ன பண்ணோம்னா டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது யூரியா கிரியேட்டின் லெவல் நல்லாவே நமக்கு மெயின்டைன் ஆகிறது தெரியும். ஸோ இதனோட சேர்த்து உணவு முறைகளில் உப்பு குறைச்சி சாப்பிடணும். இந்த ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தினால அதிகமான ப்ரோட்டீன் எடுப்பதும் தவிர்க்கணும். ஸோ அதுக்காக ப்ரோட்டீன் கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும்ன்றது கிடையாது. ஸோ ஜென்ரலாக நேச்சுரலாக நம்ம எடுக்கக்கூடிய உணவு முறைகளில் ஸோ எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றது, வறுத்து சாப்பிட்றது இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். ஸோ ஆயில் அப்படின்னா ஜென்டலாக முதுகு பக்கத்தில் நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெடிசன்ஸ் இருக்குது. அதையுமே வந்து கிட்னி லொக்கேட் பண்ணுற இடத்துல லேசாக அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஒற்றடம் கொடுக்க வேண்டும். ஸோ இந்த மாதிரி சிறுநீரக பிரச்சனைகள் இருந்து அதற்கான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.